ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen டைகன் 2021 மாடல் செகண்ட் ஓனர் 48,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. பெட்ரோல் மேனுவல் என்ஜின் தான். ஸோ இதோட லைன் பார்த்தீங்கன்னா ஹைலைன் 1 லிட்டர் டிஎஸ்ஐ மாடலு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. லோன் கூட 90% வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வண்டியை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வண்டியோட கீ காமிச்சிடுறேன். இதான் வண்டியோட கீ. ஸோ லாக் அன்லாக்கு பூட் ஆப்ஷன் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ளிப் கீ மாதிரி வந்துடும். ஸோ மேனுவலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காரை சுற்றி காமிச்சிடுறேன். இதோட ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இல்லாமல் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே உங்களுக்கு ஃபாக் லைட் வந்துடுது. ஒரு க்ரோம் அண்ட் கோல்டு ஃபினிஷ் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துடுது. ஸோ வண்டியோட பாடி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட டென்ட்டு எதுவுமே கிடையாது. ரீபெயிண்ட் பண்ண ஒர்க் அது எதுவுமே கிடையாது. ஸோ ஃபியூவல் கேப்பு, ரியர் வியூ இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகன் பேட்சிங் வந்துடுது, டிஎஸ்ஐ பேட்சிங் வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் தெரியாது, அதுக்கு பதிலாக க்ரோம் ஃபினிஷிங் டச்சப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட லெஃப்ட் சைடில் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டோ கிடையாது. லைக் ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. ஸோ இதான் காரோட ஃப்ரண்ட் வியூ. ஓகே, நம்ம இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் டிஜிட்டல் இது பண்ணி தான் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது. சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் தான். நல்ல ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுற யூனிட்ஸு, இது கியர் ஷிஃப்ட்டு, பார்க்கிங் பிரேக்கு, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸு. இது பார்த்திங்கன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் இது பண்ணாது. விண்ட்ஷீல்ட் வைப்பர்ஸ் கண்ட்ரோலு, ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறது, டோர் லாக் அன்லாக்கு, மற்ற டோர் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸு. இது ரீடிங் லைட்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மேலே வந்துடுது. ஓகே, நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஸ்பேசியஸான ரியர் சீட் தான். அண்டர் ட்ரைவ் சப்போர்ட் ஒரு டீசெண்டான லெவலில் இருக்குது. ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸு உங்களுக்கு 2 வந்துடுது. அதே மாதிரி கீழே சார்ஜிங் போர்ட்ஸ் 2 சி டைப் இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேக் மாதிரி இது வந்து கஸ்டமர் வாங்கி போட்டிருக்காங்க. அதனால் ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃப்ளாட் பெட் சீட் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா சைல்டு சீட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அலோவன்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடுது. ஓகே, ரியர் சீட்டில் இருக்கவங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மேலே இருக்குது. ஓகே, நம்ம சென்டர் சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு கீழே டனல் எதுவுமே போகாதனால உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் தான். லாங் ட்ரைவ் எல்லாம் தாராளமாக போகலாம். வியூ எல்லாமே அதனால் ஸ்டேட்டடாக இருக்குது. ஓகே, இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,90,000 வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. நீங்கள் வேணால் நேரில் வந்து கூட நெகோசியேட் பண்ணி பேசலாம். நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.